Hello friends, welcome back to my channel. Last video என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா JSX elements or fragments என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா what are props? Propsன்றது என்னன்னா காம்போனன்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ராப்ஸுங்கிறது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காம்போனண்ட்டை டைனமிக்காக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட் கம்போனண்ட்லேருந்து சைல்டு கம்போனண்ட்டை டேட்டாவை பாஸ் பண்ணலாம். என்னென்னா சைல்டு கம்போனண்ட்டில் டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராப்ஸ்னால் என்னன்றது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா JSX எலிமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆல்ரெடி எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், app.jsல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி JSX எலிமெண்ட்ஸ் லைட்டாக மாடிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா இது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும். இது சைல்டு காம்போனன்ட் JSX எலிமெண்ட்றது. ஸோ ப்ராப்ஸை அக்செப்ட் பண்ணும். நம்ம என்ன ப்ராப்ஸை பாஸ் பண்ணுறோன்னா சப்போஸ் ஹெட்டிங்கில் வரும் இந்த ப்ராப்ஸில் மேபி பாஸ் பண்ணுற பேரண்ட் காம்போனண்ட்டில் நேமை பாஸ் பண்ணும். ஸோ இங்கே app.jsக்குள்ளே போகிறீங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நேம் பாஸ் பண்ணுறேன். நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் பாஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நேம் JSX எலிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைரெக்டாக நம்ம ப்ராப்ஸ் டிஸ்பிளே பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா JSX எவர்லேட் பண்ணும் ஜாவாஸ்கிரிப்ட் XML ஸோ ப்ராப்ஸ் டாட் நாம் நேமாக பாஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நேம் ப்ராப்ஸ் டாட் நேம். ஸோ இப்போ அந்த நேமை ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காட்டும் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது காட்டுது. விச் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது காம்போனண்ட் டைனாமிக்காக ஒர்க் பண்ணிருக்கு. ஓகேவா, திஸ் இஸ் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா app.jsல என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் படுத்து லாஸ்ட் நேம் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஒரு 10 மெம்பர்ஸ் உடைய டேட்டா டிஸ்பிளே பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நேம் 1, ஃபர்ஸ்ட் நேம் 2, ஃபர்ஸ்ட் நேம் 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் நேம் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா JSXல அடுத்து செகண்ட். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் காம்போனண்ட்டை வச்சு ப்ராப்ஸ் வழியாக என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை மாடிஃபை பண்ணுவோம். டேட்டாவை மாடிஃபை பண்ணுவோம். பட் பேரண்ட் காம்போனண்ட்டில் தான் மாடிஃபை பண்ணி சைல்டு காம்போனண்ட்டில் ப்ராப்ஸ் வேல்யூ மாற்றவே முடியுது. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் சப்போஸ் இது இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன்றாக கான்செப்ட் இருக்குது. JSX எலிமெண்ட்ஸ்குள்ளே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது JSX எலிமெண்ட்ஸ். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் பாஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் மை பேராகிராஃப். பட் நான் இந்த காம்போனண்ட் என்ன பண்ணுறேன், இது பேரண்ட் காம்போனண்ட், பட் நான் பாஸ் பண்ணுறது சைல்டு காம்போனண்ட். ஸோ பேரண்ட் காம்போனண்ட்டில் என்னென்ன நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதை சைல்டு காம்போனண்ட் ரெண்டர் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் அப்படிங்கிறது ரெண்டர் பண்ணணும். இப்போ இது ரெண்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க திஸ் இஸ் மை பேராகிராஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா JSX காம்போனன்ட்ஸில் ரெண்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் கெஸ் பண்ணலாம் அவுட்புட் என்ன வரணும். ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம். அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை பேராகிராஃப். ஸோ நான் ரீலோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீலோட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை பேராகிராஃப். இதுதான் மெயின் அட்வான்டேஜ். என்ன டிஃபைன் பண்ணலாம், பட்
சில்ட்ரன் கம்பார்ட்மெண்ட் ரெண்டாவது இருக்கும், ப்ராப் ஸ்டார் சில்ட்ரன் தான் ரெண்டாவது. மெயினாக நீங்கள் வந்து ப்ராப்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ப்ராப்ஸுடைய வேல்யூ வந்து நீங்கள் வந்து மாற்றவே முடியாது. வேறஸ் ஸ்டேட்டுடைய வேல்யூ மாற்றலாம். லைக் ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து லைக் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.